இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 விதமான தலைப்புல வந்து வகுப்புகள் வந்து நடத்தப் போறோம். அதுலயும் வந்து சில கன்னி தெய்வ வழிபாடு முன்னாடியே எடுத்திருக்கேன். இருந்தாலும் அந்த கன்னி தெய்வத்துக்கான முழுமையான மந்திரங்கள் பத்தி இன்னைக்கு சொல்லலான்னு இருக்கேன். டவர் சரியா கிடைக்காததுனால கொஞ்சம் சரியா கேட்கலன்னா திருப்பி சொல்லுங்க. நான் உங்களுக்கு அத தெளிவா நடத்துறேன். இப்ப நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கேக்குதுயா. கேக்குதுங்க சாமி. ஓகே. முதல் வந்து குருவ வணங்கிக்கலாம். குருவே சரணம், குருவே துணை. குருவே சரணம், குருவே துணை. குருவே சரணம், குருவே துணை. எல்லாம் வல்ல ஸ்ரீ அன்னை வாராகியின் ஆசீர்வாதத்தால் அனைத்து குருமார்களோட ஆசீர்வாதமும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன். இந்த வகுப்பில் வந்த அனைத்து மாணவர்களுக்கும் சகலவிதமான காரியங்கள் சௌபாக்கியமாக நடக்க எல்லாம் வல்ல அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன். பிரபஞ்சத்துக்கு கொடான கோடி நமஸ்காரம். குருவே சரணம், குருவே துணை. குருவே சரணம், குருவே துணை. சரி. எப்பயுமே இந்த ஜோதிட இது மாந்திரிக கலையில நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். புது புது விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவோம். நிறைய பேருக்கு நல்லது பண்ணாம இருப்போம். பண்ணணுன்ற மனநிலைகள் இருக்கும். ஆனா அதுக்கான பலம் வந்து நம்ம கிட்ட இருக்காது. ஆனாலும் நமக்கு அந்த கர்மா வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். நமக்கு குறி சொல்றதுனாலும் நமக்கு வந்து கர்மா வந்து சேர்ந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம ஒருத்தருக்கு குறி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குறி சொல்றது மூலியமாவும் நமக்கு அதுக்கான பாவங்கள் வந்து சேர்ந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம புண்ணியத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு பாவங்களும் வந்து நமக்கு சேருது. அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய முறைகள் தான் நம்ம முதல்ல வந்து பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். பொதுவாவே நம்ம எல்லாருமே ஒரு நட்சத்திரத்துல வந்து பிறந்திருக்கோம். நம்ம பிறந்த நட்சத்திரம் அப்படின்றது நமக்கு கண்டிப்பா ஒண்ணு. எல்லாரும் மியூட்ல போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த இந்த நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நான் குடுக்குற ட சில பொருட்கள்லாம் சொல்றேன். அந்த பொருட்கள நீங்க டொனேட் பண்றதுனாலே உங்களோட கர்மாக்கள் வந்து குறையுது. இன்னொன்னு வந்து நீங்க பொறந்த கிழமைகளுக்கான பாவங்கள் அப்படின்றது இருக்கும். நம்ம பொதுவாவே மனுஷனா பொறந்துட்டாலே கர்மா நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாம செஞ்சாலும் சரி, நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். அத நம்ப அழிக்கக்கூடிய முறைகள்ல நம்ம டெய்லி நம்ம ஏதாவது ஒரு தானம் தர்மம் பண்ணணும். அத நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம நட்சத்திரத்துக்கு என்ன தானம் பண்ணால் நமக்கு வந்து பலம் கூடும் அப்படின்றத நம்ம முதல்ல வந்து வகுப்புல பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பண்ற தானங்கள்ல வந்து இப்போ டெய்லியும் ஒரு விஷயத்துக்கு நல்ல நேரம், கெட்ட நேரம் நம்ம பார்த்து போறோம் இல்லையா? டெய்லியும் ஒரு இடத்துக்கு போறோம். நல்லது விஷயத்துக்காகவும் போறோம். இல்ல ஒரு கெட்ட விஷயத்துக்காக போறோம். ஒரு பணம் வாங்க போறோம். ஒரு பணம் குடுக்க போறோம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக போறோம். அன்னைக்கு நேரம் சரியில்ல. ஆனா போய் தான் ஆகணும். அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? அத அன்னைக்கு கடக்க முடியாது இல்லையா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு லோன் வாங்க போறீங்க. இல்ல பேங்க்ல லோன் கட்ட போறீங்க. கடன் வாங்க ஏதோ ஒண்ணு பிள்ளைங்கள ஸ்கூல் சேர்க்க போறீங்க. காரியங்கள் எதுவா இருந்தாலும், அன்னைக்கு நாள் கெட்டு இருந்தாலும், நீங்க அத பத்தி பயப்பட வேண்டாம். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? நவதானியம் மூலியமா பரிகாரம் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். கிழமைகள் மூலியமா நம்ம ஒரு பரிகாரங்கள் பண்றதுனால, அது 100 இல்ல 200% வந்து சக்சஸ்ஃபுல்லா பலன் குடுக்குது. 1. அடுத்தபடியா நம்ப சில காரியங்கள் வந்து நம்ம செய்றோம். இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றத பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அடிக்கடி வகுப்புல இந்த குலதெய்வ வழிபாட பத்தி நெறைய பேசுவோம். இந்த குலதெய்வ வழிபாடு, இந்த கன்னிய வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம வீட்ல செல்வம் செழிப்பா வந்து வாழ்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். வீட்ல கன்னி தெய்வத்த வச்சு நம்ப எப்படி செல்வம் செழிப்பா வாழ்றது அப்படின்ற முறைகளும் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த இந்த வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வர தை மாசத்துல இருந்து நம்ம உயர்நிலை மாந்திரீகம் வந்து போடப் போறோம். வர தை மாசத்துல இருந்து உயர்நிலை மாந்திரீக வகுப்பு வந்து நம்ம போடப் போறோம். அந்த உயர்நிலை மாந்திரீக வகுப்புல வந்து அடிப்படையில இருந்து எல்லா விஷயங்களையும் இருக்கும். இந்த வகுப்புல சேர்றதுக்கு வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேசிக்கா ஒரு மாந்திரிகன்னா என்ன? ஒரு மந்திர உருவேத்துறது, தமிழ் படிக்க தெரிஞ்சா போதும். அதுல நெறைய விஷயங்கள் வந்து நீங்க கத்துக்கலாம். புரியுதா? ஒரு சிம்பிள் மூலியமா ஒருத்தவங்கள எப்படி வசியப்படுத்துறது? மந்திரமே தேவையில்ல. நம்ம மூச்சு காத்து மூலியமா நம்ம ஒருத்தவங்கள எப்படி வசியப்படுத்துறது? அந்த சிம்பல வரைஞ்சு எப்படி நல்ல விஷயங்கள நம்ம பண்றது? அப்படின்ற நெறைய விஷயங்கள் வந்து நம்ம வகுப்புல வந்து நம்ப குடுக்க போறோம்.
சரியா? அடுத்தது இந்த வகுப்புல முதல் விஷயமா நம்ம பார்க்க வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொறந்த நட்சத்திரத்துக்களுக்கு உண்டான தானங்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அப்படியே அந்த 27 நட்சத்திரத்துக்கான என்னென்ன செய்யணும்னு சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சந்தேகம் இருந்தால் கடைசியா கேளுங்க. நடுவுல எதுவும் கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் அஸ்வினி நட்சத்திரம். அதை எப்படி செய்யணும்ன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அஸ்வினி நட்சத்திரம். இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல யாராவது பிறந்திருந்தீங்கன்னா, மாசம் மாசம் வர அஸ்வினி நட்சத்திரத்துல நீங்க இதை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னால் டெய்லியும் வர யமகண்டத்துல நீங்க இந்த தானத்தை செய்யலாம். டெய்லியும் வர யமகண்டத்துல வந்து நீங்க இந்த டொனேட் பண்றதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க முந்திரி பருப்பு வந்து தானம் பண்ணணும். முந்திரி பருப்பு தானம் பண்ணணும். அதே மாதிரி கோவில், ஏதாவது ஒரு கோவிலுக்கு போறீங்க, உங்க குலதெய்வ கோவிலுக்கே போறீங்க, ஏதாவது ஒரு கோவிலுக்கு போறீங்கன்னா சாமந்தி பூ டொனேட் பண்ணுங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்ப நீங்க உங்க கோயிலுக்கு எடுத்துக்காட்டுக்கு நீங்க உங்க கோயிலுக்கு போறீங்க. அந்த கோவில் வந்து யமகண்ட நேரத்துல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கோயிலுக்கு போகும்போதே முந்திரி பருப்பு வாங்கிட்டு போயிடுங்க. அது கூட திராட்சை எது வேணா கலந்து நீங்க பூஜை பொருள் எது வேணா வாங்கிட்டு போலாம். அது கூட முந்திரி பருப்பு இருக்கணும். பூ போடும்போது சாமந்தி பூ உங்க சுவாமிக்கு டொனேட் பண்ணிடுங்க. இதுவே யமகண்டத்துல அக்யூரேட்டா பண்ணீங்கனால் உங்க நட்சத்திரம் வந்து பலம் பெறும். உங்க நட்சத்திரம் வந்து பலம் பெறும். அடுத்தது பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வெள்ளிக்கிழமையில அப்படி இல்லைன்னா டெய்லியும் வர சுக்கிர உரையில ஏதாவது ஒரு கிழமையில இல்ல வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில செய்யறது இன்னும் சிறப்பு. நெல்லிக்காய் வந்து தானம் பண்ணணும். நெல்லிக்காய் வந்து டொனேட் பண்ணணும். பூ வந்து பாத்தீங்கன்னா முல்லைப்பூ. அதே போல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த முந்திரி பருப்பு நெல்லிக்காய்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த முந்திரி பருப்பு விதையை போட்டு கூட நீங்க செடி வளர்க்கலாம் வீட்டுல. இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா, இந்த முந்திரி பருப்பை போட்டு கூட நீங்க செடி வீட்டுல வளர்க்கலாம், இல்ல கோவில்ல வளர்க்கலாம், இல்ல வந்து இந்த முந்திரி விவசாயம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யலாம். அதை வாங்கி நீங்க ஏதாவது டொனேட் பண்ணலாம். கோவிலுக்கு பாயாசத்துல முந்திரி போட்டு நீங்க டொனேட் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப இந்த நெல்லிக்காவை எது இதுலலாம் நீங்க கலந்து கொடுக்க முடியுமோ அது அதுலலாம் நீங்க டொனேட் பண்ணிடலாம். பூ, முல்லை பூ வந்து நீங்க கொடுக்கலாம். அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க பேரிச்சம்பழம் வந்து டொனேட் பண்ணலாம். முருகர் கோயிலுக்கு கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்களுக்கு வந்து அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது திதி சூனியத்துல இருக்கலாம், முடக்குல இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க பேரிச்சம்பழத்தை முருகர் கோயிலுக்கு டொனேட் பண்ணலாம். அதே மாதிரி செவ்வரளி பூ வந்து டொனேட் பண்ணலாம். செவ்வரளி பூ வந்து டொனேட் பண்ணலாம். பேசுறது தெளிவா கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதுயா. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். நாவப்பழம் வந்து டொனேட் பண்ணலாம். அதே மாதிரி பால்கோவா. உங்க குலதெய்வம் உங்களுக்கு பெறணும்,
உங்க வீட்ல உள்ள தெய்வத்துக்கு நீங்க உணவு வச்சு படைக்கிறது, உங்களுக்கு சாதகமான நட்சத்திர உணவ வச்சு நீங்க படைக்கிறதுனாலயும் உங்களுக்கு பலம் பெறும். பால்கோவா, ஜிலேபி கூட வைக்கலாம். ஜிலேபி. பூ வந்து பாத்தீங்கன்னா, பாரிஜாதம் பூ. பாரிஜாதம் பூ வந்து இருந்ததுன்னா கோவில்ல டொனேட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நான் சொல்ற பூலாம் உங்களுக்கு கிடைக்கலன்னா, அத நெட்ல டவுன்லோட் பண்ணி, ஒரு ஜெராக்ஸ் மாரி போட்டு நீங்க பாக்குற இடத்துல டெய்லியும் வச்சுக்கலாம். அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரம். பொதுவாவே இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பொறந்தவங்க சூரத்தேங்காய் உடைக்கலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்துல யாரு பொறந்திருக்கீங்களோ, வீட்ல உங்க குடும்பத்துல சூரத்தேங்காய் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல உடைக்கலாம். அப்படி இல்லன்னா செவ்வாய்க்கிழமையிலே தலைய சுத்தி தேங்காய் உடைக்கலாம். மிருகசீரிஷ நட்சத்திரம் எப்போ வருதோ அப்பயும் தேங்காவ வந்து தலைய சுத்தி உடைக்கலாம். அது 3 சுத்து சுத்துங்க. தலைய 3 சுத்து சுத்தி உடைக்கணும். அதே மாரி தேங்காய் சாதம் வந்து டொனேட் பண்ணலாம். தேங்காய் சாதம் வந்து தானம் பண்ணலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பொறந்தவங்க. ஜாதி மல்லி பூ இருக்கு பாத்தீங்களா? ஜாதி மல்லி பூ. அந்த ஜாதி மல்லி பூவ நீங்க கோயில்களுக்கு டொனேட் பண்ணலாம். அதே மாரி அது கூட அல்வா டொனேட் பண்ணலாம். அல்வா. இதெல்லாம் வந்து உங்களோட நட்சத்திரத்த வந்து பலப்படுத்தும். பொதுவாவே செவ்வாய்க்கிழமை விளக்கு போடுறது இன்னும் நீங்க பிறந்த கிழமைய பலப்படுத்தும். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம். பொரி இருக்குல்ல பொரி. பொரியும் செவ்வாழைப்பழம் இத 2த்தையும் வாங்கி சிவன் கோயிலுக்கு டொனேட் பண்ணலாம். கூட வில்வப்பூ. நீங்க பொறந்த ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு, நீங்க உங்க பிறந்த நாள் வருது அப்படின்னா, நீங்க பொறந்த ஜென்ம நட்சத்திர பிறந்த நாள் அன்னைக்கு இந்த அந்த நான் சொன்ன பொருள கோவில்லயும் டொனேட் பண்ணலாம். மக்களுக்கும் நீங்க டொனேட் பண்ணலாம். அடுத்தது புனர்பூச நட்சத்திரம். பாயாசம் வந்து நீங்க டொனேட் பண்ணலாம். பாயாசம் உங்க சுவாமிக்கும் வைக்கலாம். மக்களுக்கு நீங்க டொனேட் பண்ணலாம். நீங்க மக்களுக்கு டொனேட் பண்றதா இருந்தா கரும்பு ஜூஸ் வந்து குடுத்துறலாம். கரும்பு ஜூஸ். பூ வந்து பாத்தீங்கன்னா மரிக்கொழுந்து. மரிக்கொழுந்து பூவ நீங்க தினமும் பார்த்தாலும் உங்களுக்கு பவர். அது ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் பலத்த குடுக்கும். அடுத்தது பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்துல பொறந்தவங்க பன்னீர் பூ இருக்கு பாத்தீங்களா? பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸ் வந்து தானம் பண்ணலாம். அதே மாரி ஆப்பிள், விளாம்பழம். நீங்களுமே பாயாசமும் டொனேட் பண்ணலாம். ஆப்பிள், விளாம்பழம், பாயாசம். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம். லட்டு வந்து பெருமாள் கோயிலுக்கு டொனேட் பண்ணலாம். லட்டு பெருமாள் கோயிலுக்கு டொனேட் பண்ணலாம். அதே மாரி ஆதிசேஷன் பாம்பு நாக கோயில், நாகம்மன் கோவிலு, இல்ல நாகராஜர் கோயிலு, இந்த மாரி கோயில்களுக்கும் நீங்க டொனேட் பண்ணலாம்.
அதிகமா வந்து முருங்கைக்காய் முருங்கைக்காய் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா முருங்கை இலையில செய்யப்பட்ட குழம்போ இல்ல துவையலோ கூட்டோ ஏதா அந்த மாதிரி வந்து நீங்க செய்யலாம், சாப்பிடலாம். அடுத்தது பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன பண்ணுங்கன்னா, காளி கோயிலு, அங்காளம்மன் கோவிலு, அதே மாதிரி சாந்தமான தெய்வம் ஆண்டாளு, மகாலட்சுமி, இந்த மாதிரி தெய்வங்களுக்கு எலுமிச்சை பழத்தால் மாலை போடலாம். எலுமிச்சை பழத்தால மாலை போடலாம். பூ வந்து பாத்தீங்கன்னா தாமரைப்பூ. கோவிலுக்கு தாமரை பூவால கூட நீங்க மாலை கட்டி போடலாம். தாமரை பூவால மாலை கட்டி கூட போடலாம். அடுத்தது உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க வராகி அம்மனுக்கு மாதுளை பழம் வந்து டொனேட் பண்ணலாம். வராகி அம்மனுக்கு மாதுளை பழம் வந்து தானம் பண்ணலாம். அதே மாதிரி சிவன் கோவில்ல உள்ள தாயாருக்கு மாதுளை பழத்தால மாலை செஞ்சு அப்படி இல்லைன்னா மாதுளை பழம் ஃப்ரூட்ஸோட வாங்கி மாதுளை பழம் அதிகமா வாங்கி நீங்க டொனேட் பண்ணீங்கன்னா, இதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க கொடுக்கணும். கொடுக்கறதுனால ரொம்ப பவர். அதே மாதிரி மகாலட்சுமிக்கும் நீங்க மாதுளை வந்து வாங்கி அதை 2 நாளா கட் பண்ணி வச்சு நீங்க மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணலாம். அடுத்தது அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆரஞ்சு பழம் வந்து டொனேட் பண்ணலாம். உங்க குலதெய்வத்துக்கு இப்ப பழங்கள் வாங்கிட்டு போறீங்கன்னா ஆரஞ்சு பழம் அதிகமா கொடுக்கலாம். இப்ப நான் சொல்ற 27 நட்சத்திரத்துல உங்க குடும்பத்துல யார் யார் இப்போ இப்போ ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேரும் ஒரு ஒரு நட்சத்திரத்துல இருப்பீங்க. இல்ல 3 பேர் ஒரே நட்சத்திரத்துல இருப்பீங்க. எத்தனை நட்சத்திரத்துல இருக்கீங்களோ அந்த ஃப்ரூட்ஸை மட்டுமே நீங்க வாங்கி போய் டொனேட் பண்ண கோயிலுக்கு கொடுத்தாலோ இல்ல எந்த கோயிலுக்கு நீங்க பொறுப்பு ஏத்துக்கிட்டாலும் அது உங்களுக்கு சிறப்பை தரும். நீங்க பிறந்த நட்சத்திரத்தை உங்களுக்கு பலப்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சித்திர நட்சத்திரம். சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா? ஃப்ரூட் மிக்சர் அந்த ஜூஸை வந்து வாங்கி டொனேட் பண்ணலாம். அதே மாதிரி பப்பாளி பழம், சாத்துக்குடி, சக்கரை பொங்கல் இதை படைக்கலாம். இப்போ ஒரு ஒரு நாள் உங்க குலதெய்வத்துக்கு படைப்பீங்கன்னு ஒரு நாள் ஒதுக்கி இருப்பீங்க இல்லையா? இப்போ ஒரு நாள் வந்து உங்க குலதெய்வத்துக்கு படைக்கணும்னு ஒதுக்கி இருப்பீங்க, இல்ல வீட்டுல சுபகாரியம் பண்றதுக்காக ஒதுக்கி இருப்பீங்க. இப்போ ஒரு கல்யாண நாள் வருது, இப்போ கல்யாணம் பண்ண போறீங்க, இல்ல நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கீங்க. எந்த சுபகாரியம் பண்ணாலும் அந்த பெண்ணோட ஜென்ம நட்சத்திரத்தை உணவை டொனேட் பண்ணால் அது சிறப்பை தரும். இப்போ ஒரு கல்யாண நாள்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த கல்யாண நாள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சித்திரை நட்சத்திரமா வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சித்திரை நட்சத்திரத்தை அந்த பெண்ணோட ஜென்ம நட்சத்திர உணவையும் அந்த ஜென்ம நட்சத்திரம்னா அது பிறந்த நட்சத்திர உணவையும் அன்னைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நாள் இருக்கு இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் வந்திருக்கு பாருங்க, அந்த நாளோட நட்சத்திர உணவையும் வந்து டொனேட் பண்ணணும். அப்படி டொனேட் பண்றதுனாலும் அது இன்னும் பலம் பெறும். அடுத்தது சுவாதி நட்சத்திரம். அதான் மஞ்சள் சொல்லுங்க. அரளி. சுவாதி நட்சத்திரம் வந்து மஞ்சள் அரளி. விக்கி தான் வருது வருது. யாரா தூக்க வச்சுட்டு ரசம் மாதிரி வைக்க சொல்லு. மஞ்சள் மஞ்சள் அரளி வந்து பயன்படுத்தலாம். யாராவது 300 விக்கி எடுத்துட்டு வருது.
மஞ்சள் அரளியை வந்து பயன்படுத்தலாம். பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதுய்யா. மஞ்சள் அரளியை வந்து பயன்படுத்தலாம். அதே போல தேனு, காஞ்ச திராட்சை, காப்பி. இப்ப சுவாதி நட்சத்திரத்துல யாராவது பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு காப்பி டொனே வாங்கி கொடுங்க. ரெகுலரா வெளில போறீங்கன்னா காப்பி வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாம கோவில்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ், காளி கோயிலுக்கு, இந்த மாதிரி உக்கிரமான கோயில்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேனு, பேரிச்சம் இது தேனும் திராட்சையும் வாங்கி கொடுங்க. தேனும் காஞ்ச திராட்சையும் இப்படி வாங்கி கொடுக்கறதுனாலயும் இன்னும் வந்து நமக்கு சிறப்பை வந்து கொடுக்கும். கேக்குதா பேசுறது? கேக்குதுங்கய்யா. இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தேனும் திராட்சை இதை வந்து நீங்க உக்கிரமான பெண் தெய்வ கோயில்களுக்கு கொடுக்கலாம். இதை எப்ப கொடுக்கலாம்னா சனிக்கிழமை கொடுக்கறது இன்னும் சிறப்பு. சனிக்கிழமை கொடுக்குறீங்கன்னா இன்னும் வந்து சிறப்பான ஒரு நல்லதை செய்யும். சனிக்கிழமை இன்னும் சிறப்பை செய்யும். அடுத்தது இதே தேனு திராட்சைய வந்து நரசிம்மர் கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் பவர். நரசிம்மர் கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் பவர். அடுத்தது விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஸ்பெசிபிக்கா முருகன் கோயிலுக்கு கல்கண்டு, சப்போட்டா பழம், இருவாட்சி பூ கிடைச்சால் கொடுக்கலாம். அதே மாதிரி வெண்ணெய் வாங்கி நீங்க இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெய் இருக்கு இல்லையா, நெய் ஊத்தி விளக்கு ஏத்திட்டு வரலாம். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க முருகரை கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. அடுத்தது அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதிகமா சப்போட்டா பழம், நொங்கு, வெண்பொங்கல், சப்போட்டா பழம், நொங்கு, வெண்பொங்கலை வந்து டொனேட் பண்ணலாம். அடுத்தது அனுஷ நட்சத்திரம். இப்ப எந்த நட்சத்திரம் சொன்னேன் இப்ப நானு? ஐயா அனுஷம் வந்துட்டு சப்போட்டா பழம், நொங்கு, வெண்பொங்கல் கொடுக்க சொல்லியிருக்கீங்க. சொல்லிட்டேன்னா வேற ஆமாங்கய்யா. என்னதுயா? இந்த ஸ்வீட் கடையில வந்து பாத்தீங்கன்னா பாசந்தி அப்படின்னு ஒரு ஸ்வீட் இருக்கும். பாசந்தி. அந்த பாசந்தி ஸ்வீட்டும் ஐயா. ஆமா பாசந்தி. அதுவும் ஸ்பெசிபிக்கா லக்ஷ்மி நரசிம்மர், இது லக்ஷ்மி நாராயணர் கோயிலுக்கு போலாம். பெருமாள் சயன கோலத்துல படுத்திருப்பாரு பாத்தீங்களா, அங்க போய் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வல்லார கீரை இருக்கு பாருங்க, வல்லார கீரை
அதை நீங்க ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டு வந்தாலும் நல்லது. உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி செர்ரி பழம். காளி கோவிலுக்கு பன்னீர் ரோஸ் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. பொதுவாவே கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க காளி வழிபாடு பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கும். காளி, வராகரோட வழிபாடு, வராகமூர்த்தி இருக்காரு இல்லையா, அவரோட வழிபாடு இன்னும் சிறப்பா இருக்கும். வல்லாரை கீரை அப்படி இல்லைன்னா வல்லார முட்டாய் அப்படின்னு இருக்கு. வல்லாரக்கீரை முட்டாய் அப்படி இருக்கு. இந்த சித்த மெடிசன்ல எல்லாம் போய் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ₹1 ஒரு முட்டாய். அந்த முட்டாய் கூட நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு டொனேட் பண்ணிக்கலாம். அடுத்தது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொய்யா பழம் வாங்கி ஆஞ்சநேயருக்கு டொனேட் பண்ணலாம். கொய்யா பழம் வாங்கி ஆஞ்சநேயருக்கு டொனேட் பண்ணலாம். இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா வந்து ஒரு தடவையாவது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில போய் பார்த்திடணும். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில கண்டிப்பா பார்த்திடணும். அதே மாதிரி மிளகு வடையில செஞ்ச வடைய டொனேட் பண்றது இன்னும் ரொம்ப விசேஷம். பெண் நாய், உங்க தெருவுல இருக்கிற பெண் நாய் இருந்தது அப்படின்னா அந்த பெண் நாய்க்கு நீங்க உதவி செய்யலாம். பெண் நாய்க்கு வந்து உதவி செஞ்சீங்கன்னா, நீங்க உதவி இல்ல சாப்பாடு போட்டுக்கிட்டு வாங்க, சாப்பாடு போட்டு வந்தீங்கனாலே உங்க ஜென்ம நட்சத்திரம் வந்து பலம் பெறும். நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் பலம் பெறும். மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெண் நாய் இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல பெண் நாய் வந்து நீங்க வளர்க்கலாம். திருநாய் இல்லாம இல்ல திருநாயா இருந்தாலும் எந்த நாயா இருந்தாலும் பெண் நாய் வளர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் அந்த நாயே கடிக்கும். அந்த பொதுவாக மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த பிராணியை நீங்க ஆசைப்பட்டு வளர்க்குறீங்க அதுவே உங்களுக்கு வினை வச்சிரும். அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்தது பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் வந்து வெள்ளரி பழம் வந்து டொனேட் பண்ணலாம். வெள்ளரி பழம் வந்து டொனேட் பண்ணலாம். அதே மாதிரி காளானை நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த பானிபூரி கடையில காளான் போடுவான். அந்த காளானை வாங்கி டொனேட் பண்ணுங்க. அது காளானே இல்ல இருந்தாலும் வந்து சில ரொம்ப சோம்பேறித்தனமா உள்ள ஆட்கள் அதுவும் பண்ணலாமான்னு கேட்பாங்க. அதுக்கும் நான் ஐடியா கொடுக்குறேன். அதுவும் பண்ணுங்க. ஆனா காளான் வாங்கி டொனேட் பண்றது நல்லது. கடையில விற்கும் பாருங்க, ஃப்ரூட்ஸ் கடையில, இது காய்கறி கடையில விற்கும் பாருங்க காளான், அதை வாங்கி டொனேட் பண்ணிடுங்க. நீங்க அதை செஞ்சும் கொடுக்கலாம், இல்ல அப்படியே வாங்கி கொடுக்கலாம். இதை நீங்க என்ன பண்ணலாம்னா, கஷ்டப்படுற குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீங்க சமைச்ச காளான் பிரியாணி சமைச்சே கொடுத்துடலாம். காளான்ல பிரியாணி செய்யலாம், அதை செஞ்சு சமைச்சு கொடுத்துடலாம். அதே மாதிரி பேரிச்சம்பழம் முக்கியம். பேரிச்சம்பழமும் நீங்க டொனேட் பண்ணணும். பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க பேரிச்சம்பழமும் டொனேட் பண்ணலாம். இந்த குரங்கு இருக்கு பாருங்க, குரங்குக்கு நிறைய உதவி பண்ணுங்க. எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போது குரங்கு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் வாங்கி அது கொடுங்க. இப்போ ஒரு கோயிலுக்கு போற இடத்துல குரங்கு இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த கோயிலுக்கு போகும்போதே பேரிச்சம்பழம் வாங்கி குரங்கு கொடுத்துருங்க, இல்ல வெள்ளரி பழம் வாங்கி கொடுத்துருங்க. அடுத்தது உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன பண்ணலாம்னா, பலாப்பழம் சாப்பிடலாம், டொனேட் பண்ணலாம். அதே மாதிரி பலா மரத்துல செய்யப்பட்ட உண்டியல் வந்து பண பாக்ஸ் செய்யலாம். பண பாக்ஸ் வீட்டுல வைக்கிறோம்ல, பணப்பொட்டி, பலாமரத்துல செய்யப்பட்ட பணம் பொட்டி நீங்க வீட்டுல வச்சீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வரும்.
அதே மாதிரி வெத்தலை பாக்கு அடிக்கடி சாப்பிட்டீங்கனாலும் வருமானம் வரும். வெத்தலை பாக்கு வீட்டுல வச்சு சுவாமிக்கு படைக்கிறதுனால சிறப்பா இருக்கும். சம்பங்கி பூ, சம்பங்கி பூ இருக்கு பாத்தீங்களா? சம்பங்கி பூ வந்து உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க கால பைரவருக்கும் சிவனுக்கும் சம்பங்கி பூ நீங்க வாங்கி கொடுக்கலாம். சம்பங்கி மாலை நீங்க ரெகுலரா கோயிலுக்கு வாங்கி வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு பலம் பெறும் உங்க நட்சத்திரம். அதே சம்பங்கி பூவை விநாயகருக்கும் வாங்கி கொடுக்கலாம். திருவோண நட்சத்திரம் அடுத்தது. திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரெகுலரா வீட்டுல உங்க பூஜை அறையில வெத்தலை பாக்கு பழம் இருக்கணும். கண்டிப்பாக உங்க பூஜை அறையில் வெற்றிலை பாக்கு பழம் இருக்க வேண்டும். அதே மாதிரி மாற லைட் கலர்ல ரோஜா பூ இருக்கும், செந்நிற கலர்ல வந்து ரோஜா பூ இருக்கும். அந்த ரோஜா பூ நீங்க தானம் பண்ணணும். இட்லி நீங்க அதிகமா சாப்பிட்டாலும் இல்ல இட்லி டொனேட் பண்ணாலும் உங்க ஜென்ம நட்சத்திரம் பலம் பெறும். சிம்பிள். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, இப்போ ஒரு வளைகாப்பு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வளைகாப்பு வச்சிருக்கீங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஜென்ம நட்சத்திரம் வந்து ஒரு திருவோண நட்சத்திரமா வருது அப்படின்னா அன்னைக்கு இட்லி போட்டுருங்க. டிஃபனா இட்லி போட்டுருங்க. புரியுதா? இட்லியில என்னென்ன செய்ய முடியுமோ இட்லி புட்டு, இட்லியில வந்து என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சு கொடுத்துருங்க. அது வெத்தலை பாக்கு அந்த இதுல இருக்கணும். நார்மலா வெத்தலை பாக்கு இருக்கணும். அந்த பொண்ணு கையில ஒரு வெத்தலை பாக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். இப்போ ஒரு கல்யாணம் பண்றீங்க, கல்யாணம் இப்போ திருவோண நட்சத்திரம் வர அன்னைக்கு கல்யாண டேட் குறிச்சு கொடுத்துட்டாங்க ஐயர் அப்படின்னா அந்த அன்னைக்கு இட்லி டொனேட் பண்ணுங்க. இட்லி சம்பந்தப்பட்ட பொருள் டொனேட் பண்ணுங்க. அது இன்னும் சிறப்பை கொடுக்கும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். தோசை. தோசை வந்து அவிட்ட நட்சத்திரம். யாரெல்லாம் வந்து அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ அவங்க அடிக்கடி தோசை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க பிறந்த நட்சத்திரம் பலம் பெறும். இன்னொன்னு எதிரி தொல்லை இருக்காது. பொதுவாவே ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம பலப்படுத்தும் போது நமக்கு எதிரிகள் தொல்லை வந்து இருக்காது. நீங்க சாப்பிடலாம், டொனேட் பண்ணலாம், சாப்பிடலாம், டொனேட் பண்ணலாம். சிம்பிள் மேட்டர். ஆப்பிள், தக்காளி. அதே மாதிரி நீங்க பூஜை அறையில ஆப்பிள் வச்சு படைக்கலாம். பொதுவாவே இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடினமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையே சரியா அமையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு கூட பிறந்த சகோதரி சகோதரனால பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இது சுத்தமா செட்டே ஆகாது. கூட பிறந்த உறவுகளால. ஏன்னா போன ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கர்ம பதிவுன்னு பொதுவாவே ஒரு கர்ம பதிவுன்னு இருக்கு ஜோதிடத்துல. இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க போன ஜென்மத்துல வந்து கூட பிறந்த உறவுகளுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அந்த துரோகம் திரும்பியும் தொடரும். இந்த ஜென்மத்திலயும் அது தொடரும். அடுத்தது சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய பேர் என்ன பண்ணுங்க, பொதுவாவே உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரவும் முடியல, எனக்கு நானும் நிறைய கோயில்லாம் போய் பார்த்தேன், ஒண்ணுமே வேலையாகல அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய நாய்களுக்கு வந்து டொனேட் பண்ணுங்க. நாய்களுக்கு வந்து டொனேட் பண்ணலாம். என்ன பண்ணணும்னா கருப்பு திராட்சை வந்து நாய்க்கும் காகத்துக்கும் வைங்க. கருப்பு திராட்சை நாய்க்கும் காகத்துக்கும் வைக்கிறதுனால உங்களோட கர்மா வந்து குறையுது. அதே மாதிரி சதய நட்சத்திரத்தை அன்னைக்கு கால பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனாலையும் நீங்க செஞ்ச பாவங்கள் வந்து டக்குன்னு குறையுது. நீங்க எந்த நட்சத்திரத்துல வேணா பொறுத்துக்குங்க. உங்களுக்கு சதய நட்சத்திரம் பகையா இருக்கலாம், வேதகன்ல மாட்டேன், எதா வேணா இருக்கட்டும், அது மேட்ரு கிடையாது. சதய நட்சத்திரத்தை அன்னைக்கு பைரவர் கோயிலுக்கு போயிடுங்க. அதே மாதிரி பைரவருக்கு உணவளிச்சுக்கிட்டே இருங்க. காஞ்ச திராட்சை இதை நீங்க கொடுக்க 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 காஞ்ச திராட்சை நீங்க எதுல கொடுக்கலாம்? டைரக்டா கொடுத்தா சில நாய் சாப்பிடாது. அதனால நீங்க வேற ஏதாவது சாப்பாட்டுலயோ இதுலயே கலந்து கொடுத்துருங்க. ஆனா கொடுக்கணும். அதான் மேட்ரு. அப்படி இல்லையா பிஸ்கெட் பிஸ்கட் அதிகமா போட 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 ஏதோ ஒரு உணவு அளிக்கிறீங்க அப்படின்னா நாய் உங்களை சுத்திக்கிட்டே இருக்குன்னா சில பேர் என்ன சொன்னாங்கன்னா தர்த்தரம் பிடிக்கணுமா. அது மேட்ரு கிடையாது. இப்ப இங்க என்ன ரியாலிட்டி என்னன்னா பொதுவாவே நம்ம ஏதாவது ஒரு 27 நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். 27 நட்சத்திரத்துல பிறந்தவனும் அம்பானியும் பிறந்திருக்காங்க,
யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஜாதி வந்து யாரா இருந்தாலும் ஒரு டேட் ஆஃப் பர்த் போட்டா அன்னைக்கான ஒரு நட்சத்திரம் வரும் இல்லையா? அந்த நட்சத்திரத்துல மனிதனா பிறந்துட்டா எல்லாருக்குமே பிரச்சனை வரும். இயல்பா எளிமையா நம்ம பரிகாரம் செய்யணும் அப்படின்னா பைரவருக்கு நிறைய உணவு தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி சப்பாத்தி நிறைய போடுங்க. சப்பாத்தி வந்து வீட்டுல செய்யும் போது நாய்க்கு போடுங்க. இன்னொன்னு சாஸ்திரமே என்ன சொல்லுது அப்படி ஹிந்திக்காரங்களாம் நிறைய பரிகாரங்கள் பண்றது எப்படி பண்றாங்க அப்படின்னா தான் சாப்பிட்ற சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாய் காகத்துக்கோ நாய்க்கோ போட்டுறாங்க, இல்ல பசுக்கோ போட்டுறாங்க. இதனால வந்து அவங்களோட பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கிடைக்குது அப்படின்றது நம்பிக்கை இருக்கு. நம்ம முன்னோர்கள் அதை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அடுத்த ஜெனரேஷன் அதை யாரும் பண்றது இல்ல. அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா மாம்பழம் வந்து டொனேட் பண்ணணும், இல்ல மாம்பழம் சாப்பிடலாம். வெள்ளை அரளிப்பூ, வெள்ளை அரளியில பூ இருக்கு, அந்த பூ வந்து நீங்க கோயிலுக்கு தானம் பண்ணலாம், இல்ல உங்க பூஜை அறையிலேயே நீங்க அதை வைக்கலாம், தப்பு கிடையாது. இல்ல வெள்ளை அரளி செடி நீங்க வீட்டுல வளர்க்கலாம். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம்னா அண்ணாச்சி பழம்னு அர்த்தம். உத்திரட்டாதினா அண்ணாச்சி பழம்னு அர்த்தம். வேப்ப மரத்துக்கு ரெகுலரா தண்ணி ஊத்திக்கிட்டே வாங்க. அது எந்த வேப்ப மரமா இருந்தாலும் சரி, யார் வீட்டுல இருந்தாலும் சரி, அடிக்கடி நீங்க பாக்குற இடத்துல எல்லாம் கையில ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்க, நீங்க குடிச்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதுல ஒரு 2 மூடி இல்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துங்க. நீங்க தண்ணி ஊத்த 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 உங்களோட கருமா குறையும். வேப்ப மரத்துக்கு அண்ணாச்சி பழம் தானம் பண்ணலாம். அடுத்தது ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இலந்த பழம், இலந்த பழம், கொத்தமல்லி சாதம், கொத்தமல்லி சாதம் வந்து டொனேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி டொனேட் பண்ணலாம். கொத்தமல்லி வாங்கி இவங்க ஃப்ரெண்டுங்க யாராவது ஹோட்டல் வச்சிருக்காங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹோட்டல் வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க டொனேட் பண்ணலாம். இல்லை கொத்தமல்லி மட்டும் வாங்க மாட்டாங்கன்னா நீங்க காய்கறியோட வாங்கி இதையும் சேர்த்து கொடுத்துருங்க. கரும்பு ஜூஸ். அடுத்தது யானை இருக்கு பாத்தீங்களா, பெண் யானை. பெண் யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க போட்ல பயணம் பண்றது சிறப்பு. அதே மாதிரி பெண் யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது. 27 நட்சத்திரமும் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சுங்க. இப்போ இதுல இன்னொரு சூட்சுமத்தை பார்க்க போறோம். இதுல பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்குன்ட்டு. இப்போ இப்போ ஜோதிடம் தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஜோதிடம் தெரியுது உங்களுக்கு அப்படின்னால், நீங்க பிறந்த 2வது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திர உணவை ரெகுலரா நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இப்போ நீங்க ஒரு உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, ஓகேவா? உங்களுக்கு பணம் வரணும், உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலரா வந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், வெத்தலைப்பாக்கு கோயில்களுக்கு டொனேட் பண்ணலாம். புரியுதா? நீங்க பிறந்த 2வது நட்சத்திரத்து உணவை நீங்க ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்க பிறந்த 2வது நட்சத்திரம், நீங்க அஸ்வினி இருக்கு, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா பரணி நட்சத்திரத்து உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். இது ஒரு முறை. இன்னொரு முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரிதான் இப்ப நீங்க வந்து அஸ்வினி நட்சத்திரம், உங்க கூட உள்ள ஃப்ரெண்டுங்க யாராவது பரணி நட்சத்திரமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருங்க. ஹெல்ப்னா எல்லாத்தையும் சொத்தை எழுதி வைக்கல, சும்மா ஏதாவது உங்களால முடிஞ்ச டீ காஃபி ஏதாவது ஒன்று வாங்கி டொனேட் பண்ணிக்கிட்டே இருங்க.
அப்படி பண்றதுனாலே உங்களுக்கு வருமானம் இயங்கும். இன்னொன்னு, உங்களுக்கு 2வது நட்சத்திரமா யாரு வராங்களோ, நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம். புரியுதா? அப்படி யாரு வராங்களோ, அவங்கள நீங்க கூட கூட ஃப்ரெண்டா வச்சுக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் வரும். கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க. மியூட்ல போட்டுக்கிறேன். நல்லா இருக்கும். மியூட்ல போட்டுக்கோங்க. ம். அடுத்தது, உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கும். எனக்கு இந்த நட்சத்திரம் வந்தாலே ஆக மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்களேன் எல்லாரும். யார் அதுல? அருண் யாரோ ஒருத்தவங்க இருக்கீங்க. கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்களேன். அப்புறம் நான் மியூட்ல போட்டா உங்களால எடுக்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். சரி, ஓகே. நீங்க டவுட் பொறுமையா கேட்டுக்கோங்க. இப்போ நீங்க பிறந்த நட்சத்திரம் வந்து சொல்லியாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் எதுவாவது இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் ஆகல. இப்போ ஒரு கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல திருவோண நட்சத்திரம் ஆகாது அப்படின்னா, அந்த மாதிரி ஃப்ரெண்டு உங்கள்ட்ட இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க நட்சத்திர உணவையும் நீங்க டொனேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்ப ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு ஆகாதுன்னா, ரேவதி நட்சத்திரத்தோட உணவுன்னா கொத்தமல்லி சாதம். அத கொத்தமல்லி அந்த மாதிரி ஏதாவது காய்கறி வாங்கி அவங்களுக்கு டொனேட் பண்ணுங்க. அடிக்கடி அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க டொனேட் பண்றதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். சாதகமா நடக்கும். இதுல இன்னொரு சிறப்பு ஒண்ணு பார்க்க போறோம். இப்போ நமக்கு குடும்பத்துல பித்ருக்கள் வந்து இறந்திருப்பாங்க இல்லையா? உங்க குடும்பத்துல இறந்தவங்க இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க ஒரு டேட்ல பொறந்திருப்பாங்க. ஒரு தேதி, ஒரு மாதம், ஒரு வருடத்துல பொறந்திருப்பாங்க இல்லையா? ஒரு தேதி, ஒரு மாதம், ஒரு வருடம் இறந்திருப்பாங்க. தோற்றம் மறைவுன்னு போடுறீங்களா? பொறந்தது, இறந்தது. அந்த இறக்கும்போது ஒரு நட்சத்திரம் வரும் இல்லையா? அந்த இறக்கும்போது ஒரு நட்சத்திரம் வரும். இறக்கும்போது ஒரு நட்சத்திரம் வந்திருக்கும் இல்லையா? அவங்க இறந்த திதி அன்னைக்கு வரும். இப்போ வளர்பிறையில இறந்தாங்களா, தேய்பிறையில இறந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திரம் வரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல இறந்துட்டாங்க. அது வளர்பிறையா இருந்தாலும் சரி, தேய்பிறையா இருந்தாலும் சரி. அவங்க அவங்க இறந்தவங்களுக்காக நீங்க திதி படைக்கும் போது, இந்த இப்ப நான் சொன்ன உணவையும் நீங்க வச்சு படைக்கிறதுனால, அவங்களுக்கு டைரக்டா அந்த உணவு போய் சேர்ந்துரும். புரியுதா? கண்டிப்பா ஒரு நட்சத்திரத்துல இறந்திருப்பாங்க. ஒரு திதியில இறந்திருப்பாங்க. ஒரு கரணத்துல இறந்திருப்பாங்க. நமக்கு இப்ப இங்க நட்சத்திரம் தான் முக்கியம். ஒரு நட்சத்திரத்துல இறந்திருக்காங்கன்னா, அந்த நட்சத்திரத்தோட உணவ அவங்க திதி நீங்க படைக்கிறீங்க இல்லையா? அன்னைக்கு நீங்க டொனேட் பண்ணலாம். வச்சு படைக்கலாம். இல்லையா, உங்க குடும்பத்துல யாரு இறந்திருக்காங்களோ, அவங்க இறந்த நட்சத்திரம் உணவு இருக்கு இல்லையா? அந்த நட்சத்திர உணவு டெய்லி அவங்க போட்டோல வச்சு நீங்க படைக்கலாம். டெய்லியும் படைக்க முடியலனாவது, அவங்க இறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க வச்சு படைக்கலாம். மாசம் மாசம் வர நட்சத்திரத்தை அன்னைக்கு வச்சு படைக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஐயா இறந்த நட்சத்திரமா இறந்தவங்க நட்சத்திரமாயா? அதான் இறந்திருக்காங்க இல்லையா? ஆமா ஒரு நபர் இறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா அந்த இறந்த நட்சத்திரம் ஒண்ணு வரும்ல. ஆமா இறந்தவங்க நட்சத்திரம் கிடையாது. இறந்த நாள் நட்சத்திரம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்ப அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு இறந்துட்டாங்க.
அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு இறந்துட்டாங்கன்னா அந்த தானத்தை நீங்க பண்ணணும். இறந்தவங்க நட்சத்திரம்னா அவங்க ஜென்ம நட்சத்திரம் ஆயிடும் அது. இப்ப அவங்க பிறந்திருப்பாங்க பாருங்க, அந்த பிறந்த நட்சத்திரம் கிடையாது, அவங்க இறந்த நட்சத்திரம். சரியா. அதை பண்ணணும். வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி, அடுத்த தலைப்புக்கு போயிடலாம். இப்போ பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு நாளுன்னு வருதா, கிழமை வருதா, டெய்லி வந்து ஒரு கிழமைன்னு ஒண்ணு வரும். திங்க, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படின்ட்டு 7 கிழமை வருதா. இந்த 7 கிழமையில நம்ம சுபகாரியமும் செய்வோம், அசுபகாரியமும் செய்வோம். சுபகாரியம் என்னன்னா எல்லா நல்ல விஷயங்களையும் குறிக்கிறது. நீங்க கல்யாணம் பண்றதுல இருந்து, ஒரு கோயில் விஷயம் பண்றதுல இருந்து, ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்றதுல இருந்து, எல்லா நல்ல விஷயங்களுக்காகவும் அந்த சுப நாள். கெட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே, மாந்திரிகத்துல ஒரு கெட்ட காரியம் பண்றீங்க, இல்ல நல்ல விஷயங்களுக்கு ஒரு கெட்ட இது, ஒரு டெத்துக்கு பண்றீங்க அப்படின்னா, கெட்ட காரியங்கள் அனைத்துக்குமே செய்யக்கூடிய பரிகாரம். அது எதா வேணா இருக்கட்டும். அன்னைக்கு நாள் நல்ல நாள், கெட்ட நாள், சுப முகூர்த்தம், கரி நாள், மேல் நோக்க நாள், கீழ் நோக்க நாள், மேற்க சூலம், தெற்க சூலம், வடக்க சூலம், எதுவா வேணா இருக்கட்டும், டெய்லியுமே நீங்க அதை செய்யலாம். நான் சொல்ற பரிகாரத்தை டெய்லியுமே செய்யலாம். இப்போ பிள்ளைங்க, இப்போ வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, வெதுக்குன்னு பயமாவே இருக்குது. இல்ல வீட்டுல படிக்கிற ஆம்பளை பசங்க பைக் எடுத்துட்டு குருன்னு போறானோ டுருன்னு வரானோ, அது பயமா இருக்குது. வீட்டுல பிள்ளைகளை வளர்க்கறதுக்கே பயமா இருக்குது. வெளியில போயிட்டு திரும்பி வரதுக்கிட்டயும் பெத்தவங்களோட உயிர் கப்ப கப்பன்னு அடிச்சுக்குதுன்னு இருக்கும் இல்லையா. யாரா இருந்தாலுமே நான் சொல்ற பொருளை வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க. இந்த நவதானியத்தை காலையில எந்திரிச்சோன்னா பிள்ளைங்களுக்கு இதை சுத்தி போட்டு வெளியே போக சொல்லுங்க. வீட்டுக்கு போயிட்டு வெளில போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் பத்திரமா இருப்பாங்க. இதை டெய்லியுமே செய்யலாம். இத டெய்லியுமே செய்யலாம். அதுக்கான முறையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதே மாதிரி நான் சில கலர் ரிப்பன் சொல்றேன், அந்த ரிப்பனையும் வாங்கி வச்சுக்கோங்க. ரிப்பன் சொல்றேன், அந்த ரிப்பனையும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ரிப்பனை நீங்க முக்கியமான காரியம், நான் போயே ஆகணும், ஆனா எனக்கு பயமா இருக்குது, எனக்கு சந்திராஷ்டமமா இருக்குது. நம்ம பேய் பிசாசு கூட பயப்பட மாட்டோம், சந்திராஷ்டமத்துக்கு பயப்படுவாங்க எல்லாரும். ஐயோ வாயை வச்சு சும்மா இருக்க முடியாது, நம்ம வாயும் சும்மா இருக்காது, வம்பளை இழுத்து விட்டுருன்ட்டு. சரியா? சந்திராஷ்டமத்தை பொறுத்தளவுக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்க. சந்திராஷ்டமம் அன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை வராது. ஒண்ணு முத நாள் வரும், இல்ல கடைசி நாள் வரும். கரெக்டியா? அதுதான் ஆமாங்க. எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க பொழுது. சரி, இப்ப நீங்க ஏதாவது ஒரு கிழமையில பிறந்திருப்பீங்க இல்லையா. சரி, அதை வேணா இப்ப சிம்பிளா மேட்டருக்கு வந்துரும். இப்ப ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு காரியத்துக்கு போனா அப்படியே கிழமையை அப்படியே சொல்லிடுறேன், அதுக்கான பரிகாரத்தையும் சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்க. அதனாலதான் முன்னாடியே நான் சொன்னேன் என்னென்னத்துக்கு எது பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு காரியத்துக்கு போறீங்க, ஃபர்ஸ்ட் நான் சொல்ற பொருள்லாம் வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க. கோதுமை, கோதுமை பவுடராகவும் இருக்கலாம்,
இல்ல கோதுமையாவும் இருக்கலாம், உடைக்காத கோதுமையாவும் இருக்கலாம். அதே மாதிரி பச்சரிசி எல்லாத்துலயும் ஒரு 100 வாங்கி வச்சுக்கோங்களேன். இல்ல வசதி இருந்தா ஒரு 6 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. பச்சரிசி அப்படி இல்லைன்னா நெல்லு. பச்சரிசி பெஸ்ட். இல்ல பச்சரிசி மாவு கூட நல்லதுதான். துவரம் பருப்பு, பச்சை பயிறு, பச்சை பயிறு, கொண்டக்கடலை. அவிக்கணுமான்லாம் கேட்காதீங்க, இது எல்லாமே பச்சையா இருந்தாலே ஓகே தான். கருப்பு எள்ளு, வெள்ளை மொச்சை, ஓகே. இப்ப என்னென்ன பொருள் சொல்லியிருக்கேன்? ஐயா, கோதுமை, பச்சரிசி, நெல்லு, துவரம்பருப்பு, பச்சை பயிறு, கொண்டக்கடலை, கருப்பு எள்ளு, வெள்ளை மொச்சை. ஓகே. இப்ப இது என்ன பண்ணணும்னா, இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துக்கு போறீங்க. நான் ரொம்ப லாங் போறேன், நான் ஒரு பயணம் போறேன், எனக்கு பயமா இருக்குது, நான் போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வரணும், எனக்கு லைட்டா நைட்ல வெளில போறேன், எவனும் போலீஸ்காரன் பிடிச்சிடக்கூடாது, என்கிட்ட லைசன்ஸ் இருக்கோ இல்லையோ, போலீஸ்காரன் பிடிச்சா எனக்கு படப்படன்னு ஆயிடும் அப்படின்ட்டு நான் வெளியில போறேன், யாராலையும் திருடனால பயம் வரக்கூடாது, யாராலையும் பயம் வரக்கூடாது அப்படின்னா, பயம் வரக்கூடாதுன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில வெளியில போகிறதுக்கு முன்னாடியே கோதுமையை கொஞ்சோண்டு கையில எடுத்துக்கோங்க. கோதுமையை கொஞ்சோண்டு கையில எடுத்துக்கோங்க. தலையை ஒரு 11 முறை சுத்தி, தலையை ஒரு 11 முறை சுத்தி உடம்பு ஃபுல்லா தடவி எடுத்துடணும். இப்போ ஒரு நாளைக்கு நாங்க 5 பேர் போறோங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை நாங்க 5 பேர் போறோம், 5 பேருக்கும் சுத்தணுமானா ஆமா 5 பேருக்கும் சுத்தணும். ஒரு கைப்பிடி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். இப்ப நம்ம தொட்டுக்க தட்டுல தொட்டுக்க எடுக்கிறோம் பாரு, கொஞ்சமா அந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தலையை 11 முறை, ஒரு ஆளுக்கு தலை 11 முறை அவங்களுக்கு அவங்களே சுத்திக்கணும். கிளம்பிட்டீங்க, கிளம்பி ரெடியா இருக்கணும். ரெடி ஆயிட்டு தலையை ஒரு 11 முறை சுத்திட்டு உடம்பெல்லாம் அப்படியே தடவி எடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணும்னா, அந்த கோதுமையை வந்து பவுடரா இருந்தது, கோதுமை மாவா இருக்குன்னா அப்படியே தூக்கி குப்பையில போட்டு போயிடுங்க. கோதுமையா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, அதை நல்லா இடிச்சு தூக்கி போட்டுடலாம். இடிச்சு தூக்கி போட்டுடலாம். அப்படி இல்லையா, இடிக்கிறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னா அப்படியே உடம்பு சுத்தி அப்படியே தூக்கி குப்பையில தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். போற அன்னைக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. இதை ஞாயிற்றுக்கிழமையில செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை பயணம் போறவங்க, ஞாயிற்றுக்கிழமை சுப நிகழ்ச்சி வைக்கிறவங்க செய்யலாம். இப்ப திருஷ்டி சுத்தி போடுறோம்ல ஒருத்தவங்களுக்கு, ஒரு கல்யாண நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு சுப காரியம் ஞாயிற்றுக்கிழமை செய்றீங்க அப்படின்னா, யாருக்காக சுப நிகழ்ச்சி செய்றீங்களோ, இப்போ வீடு குடி போறீங்கன்னு வச்சுக்கோங்க, வீடு குடி போறீங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்யறது, இப்ப புருஷன் முண்டாட்டி பிள்ளைங்க இருக்கீங்கன்னா, கோதுமையை தலையை சுத்தி குப்பையில போட்டுடலாம். எல்லாரும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 ஆனதுக்கு அப்புறம் நீங்க வேற பொருள் செய்யணும். அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சிடணும். ஒரு தடவை செஞ்சா போதும். ஒத்த படையில வர மாதிரி நீங்க சுத்தலாம். புரியுதா? 11 முறை இந்த மாதிரி ஒத்த படையில வர்றதெல்லாம் நீங்க செய்யலாம். 5 முறை, 9 முறை, ஆனா 11 முறை செய்யுங்க. இதான் பெஸ்ட். அடுத்தது திங்கட்கிழமை. இன்னொரு விஷயம் சொல்லணும். அந்த ரிப்பன் சொன்னோம் பாத்தீங்களா,
ரிப்பன் வந்து என்னன்னா தலைக்கு கட்டுற ரிப்பன் இது. தலை கட்டுற ரிப்பன் ஆரஞ்சு கலர் ரிப்பன். ஆரஞ்சு கலர் ரிப்பனை வந்து வாங்கி, ஞாயிற்றுக்கிழமைக்கு சொல்றேன், ஆரஞ்சு கலர் ரிப்பனை வாங்கி இப்ப கார்ல போறீங்க. இப்ப காருக்குமே அந்த கோதுமையை சுத்தலாம். சுத்திட்டு டயரு கீழே போட்டுருங்க, இல்ல குப்பையில போட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் ரிப்பனை வாங்கி இப்ப நான் அர்ஜென்ட்டா வெளியில போறேன், இப்போ ஒரு நபர் போறீங்க அப்படின்னா அந்த ரிப்பனை துண்டு துண்டு துண்டா கட் பண்ணி குப்பையில போட்டு போயிடுங்க. அதே மாதிரி அந்த ரிப்பன் என்ன பண்ணலாம்னா, ஆரஞ்சு கலர் ரிப்பனை 1 மீட்டர் இருக்கணும். முழங்கா பூ முழம் அளப்போம் இல்லையா, அந்த மாதிரி 1 முழம். அப்போ ரிப்பன் நிறைய வீட்டுல வாங்கி வச்சுங்க. ரிப்பனை 1 முழத்துக்கு கட் பண்ணிக்கிறீங்க ஃபர்ஸ்ட். அடுத்து உடம்பு ஃபுல்லா தடவி எடுத்துக்கிறீங்க. அடுத்தது என்ன பண்ணுன்னா, அதை அப்படியே துண்டு துண்டா கட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கா? லேசாதான் இருக்கு. ம். அடுத்தது திங்கக்கிழமை. பச்சரிசி சொன்னேன் இல்லையா, பச்சரிசி அப்படின்னா பச்சரிசி பவுடரு. அப்படி இல்லையா, அன்னைக்கு திங்கக்கிழமை போறீங்கன்னா யாருக்காவது வாட்டர் பாட்டில வந்து டொனேட் பண்ணிடுங்க. நான் கிளம்பும் போதே யாருக்குங்க பண்றதுன்னா, இப்ப கார்ல போறீங்க அப்படின்னா அந்த ஒரு தண்ணியை பிடிச்சி, மக்ல தண்ணியை பிடிச்சி கார்ல கொஞ்சோண்டு ஊத்திட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. இல்ல பஸ்ல போறீங்கன்னா அந்த தண்ணி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. கொஞ்சோண்டு கீழே ஊத்திட்டு போங்க. இப்ப பச்சரிசி என்ன பண்ணணும்னா, தலையை 2 முறை இல்ல 20 முறை சுத்தணும். தலையை சுத்திட்டு நீங்க அதை குப்பையில தூக்கி போட்டு போயிடலாம். திங்கக்கிழமைக்கு போறதா இருந்தால் அதே மாதிரி அது கூட முடிஞ்சால் ஏதாவது 2த்துல 1 செஞ்சாலும் போதும். இன்னொன்னு என்னன்னா, வெள்ளை கலர் ரிப்பனை வந்து துண்டு துண்டா கட் பண்ணி போட்டு போயிடணும். இன்னைக்கு எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், ஒருத்தன் என்ன ரொம்ப தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு பணம் வரணுங்க, நான் இன்னைக்கு வந்து பணம் வாங்க போறேன், திங்கக்கிழமை பணம் வாங்க போறேன், எனக்கு யாராலையும் தடங்கல் வரக்கூடாதுன்னா இந்த ரிப்பனை ஒரு ஒரு முளத்துக்கு வாங்கிக்கிறீங்க. தலையை உடம்பு ஃபுல்லா தடவி அப்படியே ரிப்பனை உடம்பு ஃபுல்லா தடவி எடுத்துக்கிட்டு அப்படியே துண்டு துண்டா கட் பண்ணி போட்டு போக வேண்டியதுதான். கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் கொடுப்பான். அடுத்தது செவ்வாய்க்கிழமை. தோரம்பருப்பு. தோரம்பருப்பு சொன்ன பார்த்தீங்களா, தோரம்பருப்பை தலையை 3 முறையோ இல்ல 30 முறையோ சுத்திட்டு போலாம். சுத்தி குப்பையில தூக்கி போட்டு போயிடலாம். இதுக்கு வந்து சகப்பு கலர் ரிப்பனு, சகப்பு கலர் ரிப்பனை கட் பண்ணி போடணும். இதுங்க நீங்க நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அந்த ரிப்பன் பரிகாரம்லாம் வீட்டுல உள்ள குழந்தைங்களுக்கு பயன்படுத்தலாம். இப்போ வீட்டுல உள்ள பொம்பளை பிள்ளைங்க எங்கேயாவது தூரமா போய் படிக்க போகுது, இன்னைக்கு தான் நீங்க ஹாஸ்டல்ல சேர்க்க போறீங்கன்னா அந்த பிள்ளை அந்த மாதிரி செய்யலாம். இல்ல அந்த பிள்ளை ஏதோ பயந்த கோளாறு மாதிரி இருக்கு, ஏதோ பயந்த கோளாறு மாதிரி இருக்கு, ஏதோ பயப்படுது, அப்படி இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு கிளைண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த குழந்தை வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமையில ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, அப்படியே கோதுமை எடுத்து தலையை ஒரு நான் சொன்ன மாதிரி சுத்திட்டு 11 முறை சுத்திட்டு உடம்பெல்லாம் தடவி எடுத்துட்டு அது கொட்டாங்குச்சில போட்டு எரிச்சிடலாம். இப்ப நான் சொன்ன பொருளை எரிக்கவும் செய்யலாம், தூக்கியும் போடலாம், தண்ணியிலையும் போடலாம், இல்ல உடைச்சும் போடலாம். அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வகுப்பு வந்து மாலையும் நடைபெறும். சாயந்தரம் 6 மணிக்கும் வகுப்பு உண்டு. இதோட கண்டினியூவேஷன் சாயந்தரம் 6 மணிக்கும் உண்டு. அதனால மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. அடுத்தது புதன்கிழமை பிறந்தவங்க பச்சை பயிர் வந்து புதன்கிழமை பிறந்தவங்கன்றேன், புதன்கிழமையில
போறவங்க பயணம் பண்றவங்க பச்சை பயிரை வந்து தலையை 7 முறை சுத்திட்டு போலாம். 7 முறை சுத்தி குப்பையில போட்டு போலாம். பச்சை கலர் ரிப்பனை கட் பண்ணி போட்டுறணும். முறை வந்து உடம்பு சுத்தி போடணும். நவதானியத்தையும் உடம்பு சுத்தி தான் போடணும். அடுத்தது வியாழக்கிழமை கொண்டக்கடலை. கொண்டக்கடலை அப்படியே பச்சையா வாங்கிக்கோங்க. வாங்கி அதை தலையை ஒரு 5 தடவை இல்ல ஒரு 50 தடவை 5ன்ற ஒத்தப்படையில வர மாதிரி நீங்க வந்து செஞ்சுக்கலாம். 14 முறை சுத்தலாம். இந்த மாதிரி சுத்தி தலையை சுத்தி கொண்டக்கடலையை உடைச்சு கூட தூக்கி போட்டுடலாம். இல்ல கையாலே அப்படியே உடைச்சு கூட தூக்கி போட்டுடலாம். இதுக்கு ரிப்பன் வந்து மஞ்சள் கலர் ரிப்பன். ஒரு ஆன்மீக பணியா நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு குரு சித்தர் கோயிலுக்கு போறீங்க, சித்தர் ஜீவ சமாதி போறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி பண்ணிட்டு போலாம். அதே மாதிரி கொண்டக்கடலை வாங்கி அவிச்சு அந்த உங்க ஜீவ சமாதிக்கு போறீங்க இல்ல ஏதாவது ஒரு உங்க குருநாதரை பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க சாப்பிட்டுக்கிட்டு போலாம். இல்ல அங்க உள்ள ஜீவ சமாதிக்கு டொனேட் பண்ணலாம். அடுத்தது சனிக்கிழமை கருப்பு எள்ளு. ஏன் வெள்ளிக்கிழமையா? ஓகே, வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும்னா வெள்ளை மொச்சை வெள்ளை மொச்சை வெள்ளை மொச்சையை வாங்கி தலையை 9 முறை சுத்திட்டு அது போட்டுட்டு போயிடலாம். குப்பையில போட்டு போயிடலாம். இதுக்கு கலர் வந்து பிங்க் கலர் ரிப்பன். அடுத்தது சனிக்கிழமை கருப்பு எள்ளு வாங்கி 6 முறை தலையை சுத்திட்டு குப்பையில போட்டு போயிடலாம். இதுக்கு ரிப்பன் வந்து நீல கலர் ரிப்பன். சனி வந்து நீலம், ராகு தான் கருப்பு. அடுத்தது சனிக்கிழமை ராகு காலத்துல கருப்பு உளுந்து வாங்கி தலைய 4 முறை சுத்தி தூக்கி போட்டு போலாம். சனிக்கிழமை ராகு காலத்துல கருப்பு உளுந்து. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை யமகண்டத்துல கொள்ளு இருக்குல்ல, கொள்ளு முட்டாயி, கொள்ளால செய்யப்பட்ட உணவு, அதை வாங்கி தலைய 8 முறை சுத்தி தூக்கி போட்டு போலாம். இதுக்கு கலர் வந்து சாம்பல் கலர் ரிப்பன். சாம்பல் நிறம் கலந்தது ரிப்பன். இத அப்படியே நீங்க பிறந்த தசா புத்திய எடுக்கலாம். தசா புத்தினா இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு தசை நடக்கும் இல்லையா? இப்போ வந்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, புதன் தசை அப்படின்னு ஏதாவது ஒன்று நடக்கும் இல்லையா? அப்படி இல்லைன்னா உங்க அருகாமையில் உள்ள ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஜோதிடம் தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா உங்க டேட் ஆஃப் பர்த், நீங்க பிறந்த டைமு, அதெல்லாம் நீங்க நமக்கு குரூப்ல போட்டு விடுங்க. உங்களுக்கு என்ன தசை புத்தி நடக்குதுன்னு நான் அனுப்பிவிட சொல்றேன். அதுல புத்தி அப்படின்னு ஒரு நடக்கும். புத்தி அப்படின்னு இப்போ சூரிய தசையில சந்திர புத்தி, ராகு தசையில புதன் புத்தி அப்படின்னு நடக்கும். அந்த புத்தி என்ன நடக்குதோ அந்த புத்திக்குரிய கிழமையில நீங்க இந்த டொனேட்டை பண்ணிட்டு போலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சூரிய தசையில செவ்வாய் புத்தி நடக்குது அப்படின்னா, இப்போ செவ்வாய் புத்தின்னும் போது கண்டிப்பா நல்லா தெரிஞ்சு யாருக்கெல்லாம் செவ்வாய் புத்தி நடக்குதோ கண்டிப்பா அந்த கிரகம் வலிமையா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா கடன் பிரச்சனைல கண்டிப்பா மாட்டிப்பீங்க. உங்க நகை எல்லாமே சேட்டு கடையில தாலாட்டு பாடின்னு இருக்கும்.
நீங்க கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு எந்த தெய்வமும் காப்பாத்தாது. உங்க மனசு சம்மந்தம் இல்லாம முருகரை தேடி போயிட்டே இருக்கும். உங்க கூட பிறந்த உறவுக்கு நீங்க என்னதான் உதவி பண்ணாலும் உங்க முதுகுல குத்திட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த செவ்வாய் தசை புத்தி நடக்கிறவங்க செவ்வாய் கிழமையில ரெகுலரா நீங்க இந்த தோரம் பருப்பை டொனேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தோரம் பருப்பை எந்த உணவுல எல்லாம் கலந்தா டொனேட் பண்ணலாமோ அதுல எல்லாம் டொனேட் பண்ணிடலாம். சாம்பார், அந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து நீங்க டொனேட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன புத்தி நடந்தாலும் சரி, தசா நடந்தாலும் சரி. அதே மாதிரி தசா புத்திக்குமே எடுத்துக்கலாம். இப்ப சூரிய தசை செவ்வாய் புத்தின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க கோதுமையை தானம் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பருப்பு தானம் பண்ணலாம். இதை உணவுலையும் கலந்து கோதுமைனா சப்பாத்தியா டொனேட் பண்ணலாம். இல்ல கோதுமை பிஸ்கெட், அந்த மேரி கோல்டு பிஸ்கெட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிஸ்கெட்டை டொனேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். அதே மாதிரி யாருக்காவது கேது புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கேது தசையோ இல்ல கேது புத்தியோ நடக்குது அப்படின்னா, இந்த மிச்சர்ல கலப்பட மிச்சர் விற்கும் பாத்தீங்களா, கலப்பட மிச்சர் எல்லாம் கலந்து மிச்சர் இருக்கும் பாருங்க, அந்த மிச்சரை வாங்கி ரெகுலரா டொனேட் பண்ணிக்கிட்டே இருங்க. யமகண்டத்துல செவ்வாய்க்கிழமை யமகண்டத்துல வாங்கி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருங்க. அதே மாதிரி ராகு தசை, ராகு புத்தி, ராகு தசை கேது புத்தி நடக்கிறவங்க எல்லாம் இடியாப்பம் வாங்கி டொனேட் பண்ணலாம். இடியாப்பம், ஜாங்கிரி, இப்ப எந்த உணவுலாம் சிக்கலா இருக்கும், இடியாப்பம் சிக்கலா இருக்குதா, இடியாப்பம், இந்த ஜாங்கிரி, ஃப்ரூட், இந்த மிச்சர் கலப்படம், மேகி, நூடுல்ஸ், இந்த மாதிரி சிக்கலா இருக்குது, வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த ராகுவோட கனெக்ட்ல வரும். இது சிக்கலா இருக்கிறதெல்லாம் கேதுவோட கனெக்ட்ல இருக்கும். நீட் நீட்டா பாம்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் ராகுவோட உணவுல வரும். அப்ப அதெல்லாம் டொனேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இன்னொரு விஷயம், இப்போ என்னென்ன கிழமையில ஒரு கிழமையில பிறந்திருப்பீங்கல்ல நீங்கெல்லாம். இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்னு பிறந்திருப்பீங்களே, நீங்கெல்லாம் என்ன பொருள் தானம் இப்போ கொடுத்தா இன்னும் சிறப்பா இருக்கும். இப்ப நம்ம உணவு பொருள் கொடுத்தோமா, அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பிறந்திருந்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பிறந்திருந்தீங்கன்னா, கோவில்ல கும்பாபிஷேகம் இல்ல ஹோமம் நடக்கும் இல்லையா, கோவில்ல கும்பாபிஷேகம் ஹோமம் நடக்கிறவங்களுக்கு கோவில்ல கோதுமையும் பருப்பும் கொடுக்கணும். செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க பருப்பு, இது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க கோதுமை வந்து கோவிலுக்கு யாகம் நடக்கும் போது நீங்க இதை வாங்கி கொடுக்கலாம். இல்ல நவதானியமாவும் வாங்கி கொடுத்துடலாம். நவதானியமா நீங்க வாங்கி கொடுத்தீங்கனாலும் நல்லது. அதே மாதிரி புதன்கிழமை பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிக்கடி வந்து மரம் வந்து ஏதாவது நடணும். மரம் வந்து நடணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பள்ளம் நோண்டி அதுல வந்து ஏதாவது ஒரு தானியத்தை போட்டு நடணும். பச்சை பயிரை போட்டு வச்சிருங்க. புதன்கிழமை பிறந்தவங்க என்னைக்காவது ஒரு புதன்கிழமை அன்னைக்கு லைட்டா பள்ளம் நோண்டி அதுல வந்து நவதானியம், பச்சை பயிர்களே, பச்சை பயிர் போட்டு மூடிடுங்க. பச்சை பயிரையும் கொள்ளும் போட்டு மூடிடுங்க. அதே மாதிரி சனிக்கிழமை இந்த யமகண்டத்துல பிறந்திருப்பாங்க நிறைய பேர். ஜாதகத்துல வந்து யமகண்டத்துல பிறந்துட்டு பயப்படுவாங்க இல்லையா, யமகண்டத்துல பிறந்தவங்க நிறைய வந்து கொள்ளு வந்து டொனேட் பண்ணுங்க. கொள்ளு டொனேட் பண்ணணும். கோயில் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து கொள்ளு வந்து டொனேட் பண்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சனிக்கிழமை பிறந்தவங்களும் பொதுவா ராவு காலத்துல பிறந்தவங்களும், கிழமைன்னு இல்ல, எந்த கிழமையா இருந்தாலும் ராவு காலத்துல பிறந்தவங்களா இருந்தால் சனிக்கிழமையும் ராவு காலத்திலையும், சனிக்கிழமை ராவு காலத்துல பிறந்தாலும் சரி, இல்ல பொதுவா ராவு காலத்துல பிறந்தாலும் சரி,
காயத்ரி மந்திரம் ஜபிக்கணும். காயத்ரி மந்திரம், எந்த காயத்ரி மந்திரமா இருந்தாலும் அடிக்கடி ஜபிக்கணும். அதே போல எள்ளும் கருப்பு உளுந்தும், எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளும் கருப்பு உளுந்தும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை பிறந்தவங்களோ இல்ல ராவகாலத்துல பிறந்தவங்களோ இல்ல சனிக்கிழமை ராவகாலத்துல பிறந்திருந்தாலும் எள்ளும் கருப்பு உளுந்தும் நீங்க வண்டியில நல்லா ஸ்பீடா இல்ல நார்மல் வேகமா போகும்போதே நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சோண்டு எள்ளும் கருப்பு உளுந்தும் கையில வச்சுக்கிட்டு மேல் பக்கமா தூக்கி வீசிருங்க, காத்துல பறக்கிற மாதிரி. இல்ல பஸ்ல போகும்போது கையில வச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிடுங்க. மேல பக்கமா தூக்கி போடணும், கீழ் பார்த்து போடக்கூடாது. இப்போ பைக்ல போறீங்க, கார்ல போறீங்கன்னா அப்படி மேல தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. அடுத்தது வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் பிறந்தவங்க, வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஆறு, கடல், இந்த மாதிரி அருவி, குளிக்கிற அருவிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலன்னா, வாழ்க்கையில ஒரு முறையாவது, இல்லை நீங்க அடிக்கடி செய்யலாம், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு முறையாவது வெள்ளை மொச்சையை வந்து தண்ணியில விட்டுருங்க. இப்ப நீங்க பிறந்த கிழமையிலேயே பர்த்டே வரும். நீங்க பிறந்த கிழமையிலேயே ஜென்ம நட்சத்திரம் பிறந்த நாள்னு ஒருத்தவங்க சிலர் கும்பிடுவாங்க, சில பேர் அந்த பிறந்த டேட் அன்னைக்கு கும்பிடுவாங்க. நீங்க அந்த பிறந்த டேட் அன்னைக்கோ சரி, இல்ல ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கோ நீங்க பிறந்த கிழமையில இந்த வெள்ளை மொச்சையை வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க தண்ணியில விட்டுறணும். அதே போல திங்கக்கிழமை பிறந்தவங்க என்ன பண்ணணும்னா, ஆறு, கடல், இந்த குளிக்கிற தண்ணி, இந்த மாதிரி இப்போ பீச்சுக்கு போறீங்க, இப்போ பிள்ளைங்களை பீச்சுக்கு கூட்டு போறீங்க அப்படின்னா, இப்போ உங்க பிள்ளைங்க திங்கக்கிழமை பிறந்திருக்கு அப்படின்னா பச்சரிசி கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணும், தலையெல்லாம் சுத்த வேணாம், அப்படியே அந்த பிள்ளைங்க கையில தூக்கி தண்ணீரை போட்டுற சொல்லுங்க. ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும்னா திங்கட்கிழமை சந்திர உரை. இப்ப நான் சொல்றது எல்லாமே அந்த கிழமையோட ஹோரையில பண்ணா இன்னும் சிறப்பு. அடுத்தது வியாழக்கிழமை பிறந்தவங்க, வியாழக்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா பறவைகளுக்கு வந்து உங்களுடைய கிரகத்துடைய தானத்தை கொடுக்கணும். இப்ப வியாழக்கிழமை பிறந்திருக்கீங்க அப்படின்னா கொண்டக்கடலையை வேக வச்சு, நீங்க வீட்டுல பறவை ஏதாவது வளர்த்தீங்கனாலும் அதுக்கு வியாழக்கிழமை கொண்டக்கடலையை வேக வச்சு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா காக்காக்கோ இல்ல எதுக்கோ ஏதாவது ஒரு உணவுல அந்த கொண்டக்கடலையும் சேர்த்து வேக வச்சு கொடுத்துடணும். இல்ல டைரக்டா வேக வச்சு அந்த கொண்டக்கடலை மட்டும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் அதுவும் இன்னும் பலம் பெறும். சரி, இப்போ நடத்துன வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். யாருக்கா டவுட் இருக்கா? இல்லையே. ஓகே. வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு வகுப்பு உண்டு. இன்னும் முக்கியமான வகுப்புல வந்து நம்ம அந்த வகுப்போட தலைப்புக்குள்ளே இன்னும் நான் போகல. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த வகுப்பு நான் தலைப்பு கொடுக்காத விஷயங்கள் நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். இந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மாலை வந்து 6 மணிக்கு வகுப்பு இருக்கு. அதுலதான் எல்லா தெய்வங்களை பத்தியும் வழிபாடை பத்தியும் நான் கொடுக்க போறேன். மாலை 6 மணிக்கு வகுப்புல கலந்துக்குங்க. இப்ப இந்த வகுப்பு இதோட முடியுது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.